மக்களே, ஒரு பையனை குருகுல சிஸ்டம் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் பையனை ஒரு பெரிய குருவிடம், வாத்தியாரிடம் அவன் வீட்டில் படிக்க விட்டுவிட்டார்கள். இவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள் தான். அந்த குரு, அதாவது ஆசிரியரோ, இவனுக்கு பாடம் சொல்லி கொண்டு கொடுத்து பார்க்கின்றார். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 1 வருடம் ஆகின்றது. அவனுக்கு படிப்பு மனதில் ஏறவில்லை. அவர் ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் அவனால் முடியவில்லை. கடைசியில் அவர் கூறினார், உனக்கு சொல்லிக் கொடுப்பதை விட ஒரு கல்லுக்கு சொல்லிக் கொடுத்தால் கூட புரிந்திருக்கும். உனக்கு இனிமேல் என்னால் பாடம் சொல்லித்தர முடியாது, நீ உன் வீட்டுக்கு போய் என்று அவனை விரட்டி விடுகின்றார். அந்த பையனோ, அவனுக்கு ஒரு 10 வயது தான் இருக்கும். அவன் அங்கிருந்து, இவனது ஊர் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து வந்து கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு தாகமாக இருக்கின்றது. பக்கத்தில் ஒரு ஊரில் பெண்மணிகள் தண்ணீரை எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். கிணறு தரைவரை இருக்கிறது. கிணத்துக்கரை என்று கூறுவார்கள். ஒரு 2-3 அடிக்கு, 3 அடியில் ஒரு 6 அடிக்கு கல் வைத்து இப்படி வட்டமாக கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அதோ கல், அந்த கல்லின் மேல்புறம் பார்த்தீர்கள் என்றால் டிசைன் மாதிரி தெரிகின்றது. டிசைன், அழகான வடிவங்கள். அப்பொழுது அந்த பையன் ஒரு பெண்மணியிடம் தண்ணீர் கேட்கின்றான். அவள் கொடுக்கின்றான். பிறகு அவன் கேட்கின்றான், இந்த கிணத்து கரையில் எப்படி டிசைன் செய்திருக்கின்றார்கள், இந்த கல்லில் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டான். அதற்கு அந்த பெண்மணி கூறினால், டிசைன் ஒன்றும் பண்ணவில்லை, அந்த கற்களால் இந்த கரையை கட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த தண்ணீர் எடுக்கும் பட்டையை அந்த கயிறினால் இறைக்கும் பொழுது அந்த கயிறு பட்டு ஒவ்வொருவரும் 10, 20 பேர், 30 பேர் தண்ணீர் எடுப்பார்கள். அந்த கயிறு எல்லாம் மேலே பட்டு அந்த விளிம்பு ஒரு டிசைனாக மாறிவிட்டது என்றான். இவன் நடந்தான், யோசித்தான், இவ்வளோ வலிமையான கல் எப்படி அதில் ஒரு டிசைனாக மாறிவிட்டது? ஒரு கயிறால். ஒரு கயிறு திரும்ப எத்தனை மக்கள், எத்தனை தடவை அதில் பட்டிருக்கும், கோடிக்கணக்கான டைம் பட்டிருக்கும். அதன் பிறகு அது டிசைனாக மாறிவிட்டது. ஒரு கயிறு ஒரு கல்லை கரைத்து டிசைனாக மாற்றியிருக்கிறது. அந்த தேய்மானத்தினால் அது டிசைனாக வந்திருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரியாவிட்டால் ரெப்பிட்டிஷன் என்று சொல்வார்கள். திரும்ப படித்தால் கண்டிப்பாக நான் முன்னேறுவேன் என்று நினைத்து அவன் வீட்டில் போய் திருப்பி அவர் கூறியதையெல்லாம், ஆசிரியர் கூறியதெல்லாம் படிக்க ஆரம்பித்தான். அவன்தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறினான் என்பது உண்மையான கதை. ஆகவே நாமும் திரும்ப ஒரு காரியத்தை